ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் இயேசு நாமத்திலே கூடி வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யூதா எழுதின நிருபத்தில் அது முதலாவது ஒரு அதிகாரம், யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற அந்த பகுதி இப்படி இருக்கிறது. வாசிங்க. 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தபோது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியம், எனக்கு அவசியமாய் கண்டது. நல்லது. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்பது நமக்கு தெரியும். இந்த உயிரை பாதுகாக்க போராடி அதை முடித்து விடுகின்றோம். உலகத்தின் காரியங்களில் உயரங்களில் ஏற போராடி அதை இழந்து ஓடி போகின்றோம். ஆகவே விதமான காரியத்துக்கு மற்றவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்ட போராட்டத்திற்காக அழைக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் அப்படி போராடி கொண்டு இருந்திருப்போம். இப்போ எப்படி இருக்கோன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு நம்ம எதற்கு போராட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு தனித்தன்மையான விசுவாச அடிப்படை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனித்தன்மையான மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாச அடிப்படை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்ப்போம். அந்த விசுவாச அடிப்படை நாம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற இந்த பைபிளின் பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, தேவ சாயலில் படைக்கப்பட்டு தெய்வீக தன்மையோடு சாவாமை உள்ளவனாய் மனிதன் படைக்கப்பட்டிருந்தான் என்கிற விசுவாசம். ரெண்டாவது, அவர்கள் சாத்தானுக்கு பின்னால் போனனால எல்லாவற்றையும் இழந்து சாபத்தை அடைந்து விட்டார்கள் என்கிறது இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறதுனால அதை நாம் விசுவாசித்தான் ஆக வேண்டும். மூன்றாவது, கொஞ்சம் அந்த பைபிள் அடிப்படையில் நான் சொல்லணும். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் அவர்களும் சாத்தானுக்கு பின்னால் போய் சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்கிற ஒரு விசுவாசம். அதன் பிறகு ஏசாயா 65:17 புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த காரியத்தை குறித்த விசுவாசம். இயேசுவின் மூலம் பரலோகம், புதிய சரீரம், புதிய மகிமை எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்பது இப்போது நமக்கு, இதெல்லாம் கடந்து வந்த பாதையை நான் சொல்லியிருக்கேன். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படை புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய சூழல் எல்லாம் நம்ம அடிக்கடி சிந்திக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த அனுபவத்தை அடைவதற்கு நாம் மற்ற மனிதர்களைப் போல இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அனுபவிப்பதற்காக போராடாமல் நம்முடைய போராட்டத்தை இப்போது திசை திருப்பி ஆண்டவர் விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்குது பூமியில். போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று யோபு சொல்லுவார். போராட்டம் இருக்கிறது உண்மை, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கடந்த கால போராட்டம் வேறு. இப்போது ஆண்டவர் நம்மை போராடும்படி பரலோகத்துக்கு நேராக நம்மை திசை திருப்பி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எப்பவும் மனசில் வைக்கணும். ஓகே, இந்த போராட்டத்திற்கு போராட தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த போராட்டத்தின் பாதையில் நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம், சபைகள் அல்லது இயேசு நாமத்தில் இயங்குகிற சூழ்நிலைகள் எதுவும் இப்போது இந்த போராட்டத்தில் இல்லை. அவர்களும் சாப்பிடணும், உடுக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் நடத்தணும், சாபாமல் இருக்கணும், சோக்கேடு வந்தால் சோக்கேடை ஆண்டவர் அற்புதமாக தீங்கணும், அப்படிலாம் அதுக்குன்னே நிறைய பிரசங்கிமார் இருக்கிறாங்க. உன்னை உயரத்துக்கு கொண்டு போவார். இவர் உயரத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே உலகத்தை விட்டே ஓடி போயிடுவார். உன்னுடைய சுக வாழ்வு தொழிற்தை விடும். உனக்கு சுகம் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஒருத்தரும் ஆரோக்கியம் அடையலை, எல்லோரும் செத்து போனாங்க. ஆரோக்கியம் அடைஞ்சவங்களும் செத்தாங்க, அடைவாயின்னு சொன்னவங்களும் செத்து போனாங்க. ஸோ இப்படி ஜனங்களை மனிதர்கள் அல்லது பல பிரசங்கமார் கூட தவறாக திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் எல்லாம் மீடியாஸ்லையும் பார்க்குற செய்தியெல்லாம். ஆமாம், உலக மனுஷன் எதெல்லாம் ஏமாந்து ஓடிட்டு இருக்கிறானோ அதே காரியத்தை ஆண்டவர் தருவார், அந்த சாமி தரமாட்டார், இந்த சாமி தருவார் என்கிற மாதிரி தான் அவங்களை ஓட்டம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஓட்டம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். பலர் அறியாமையில் மூட நம்பிக்கைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஓடிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை
உங்களுக்கு தருவேன் என்று ஒரு நல்ல வாக்குறுதியை தந்து யோவான் 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை இந்த மாதிரி ஓட்டம் காட்டுகிற ஏமாத்துக்காரர்களை குறித்து எழுதியிருக்கிறேன் என்று 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கார். ஸோ நாம் இந்த கண்ணியில் வலையிலே சிக்கக்கூடாது. இது முதலாவது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லணும். இந்த கண்ணியிலே இந்த வலையிலே அநேகர் வீழ்ந்து மாய்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படி விழக்கூடாது. முதலாவது, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதியை குறித்து வாக்குத்தத்தத்தை குறித்து நமக்கு சரியான தெளிவும் நிச்சயமும் உறுதிப்பாடும் இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுது இல்லையா? சும்மா ஏதோ கூட்டத்தில் வந்து பிரசங்கத்துக்கு கேட்டுட்டு போகிறதில்ல. விதையை போட்டால் அது இதயத்தில் விழுந்து அது வேர் அடித்து அது முளைத்து அது கிளைத்து வளர வேண்டும். அல்லையா? விதையை போட்டுறோம், நாங்கள் போடுறோம். சில விதை வழி அருகே விழுந்தது. கேட்டுக்கிட்டே இருந்தாவன் பிசாசு பக்கத்துலேருந்து பொறுக்கிக்கிட்டே இருந்தான். போட போட அவன் எடுத்துட்டானான் இல்லையா? பறவைகள் வந்து பொறுக்கப்பட்டது. சில விதை விழுந்தது. அது வேற அடிக்கிறதுக்கு மனசுக்குள்ள இடம் இல்லை. அது வேற அநேக காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சிக்குண்டு இருக்கிறது. அதனால நல்ல வார்த்தைகள் அவர்களுக்குள்ள முளைக்கலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ நான் சுவிசேஷகனாய் பல சூழ்நிலையில் செயல்படுறதுனால என்னை அழைத்து என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். பாஸ்டர், நான் இப்படி பல இடத்துல இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறேன். எப்படியாவது ஒரு சபை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி உபதேசம் எல்லாம் கொடுத்து ஞானஸ்நானம்லாம் எடுக்கிறதுக்கு சிலரை உருவாக்கி வைத்த உடனே அங்கே இருந்து நான் காலி செய்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்படியே காலங்கள் போய்விட்டது. இங்கேயே வந்து இருக்கிறேன். சில கூட்டங்கள்லாம் நடக்கிறது. எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் இந்த சபையினுடைய அஸ்திபார உபதேசம் எல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் பார்த்தாரு, அவர்கிட்ட நல்ல விஷயம் இருக்குது, இவர் வந்து பேசினா நமக்கு ஒரு சபை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி சரி என்னை அழைத்திருந்தார். அப்போ நான் சுவிசேஷகன் என்ற முறையில் எல்லா விஷயங்களையும் நான் பேசுகிறவன். அப்போ நான் அங்கேயே நான் தொடர்ந்து அந்த சூழ்நிலையிலே பேசுவேன். அப்போது சரி சிலரை எப்படி ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார். அதுக்கு கூட நானும் ஞான ஸ்நானம் என்றால் என்ன, அதன் அடிப்படை என்னால் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி விளக்கமாய் விவரமாய் சொல்லி சில காரியங்களை படிப்பித்து சரி எப்படி 5 பேர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. அப்போ ரெடி ஆகும்போது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அந்த கூடுகை நடந்த இடத்துல நான் தான் ஞானஸ்நானத்தை குறித்து மீண்டும் சில விஷயங்களை குறிப்பிட்டு விட்டு இப்போது ஞானஸ்நானம் மதியத்துக்கு பிறகு எடுக்க வேண்டும். அது தலைமை சபைக்கு தான் செல்ல வேண்டும். ஆகவே இங்கேயே நீங்கள் முதலாவது உங்கள் ஒரு சின்ன சாட்சி சொல்ல வேண்டும். அது ஒரு வழக்கம். ஆண்டவர் ரட்சித்தார், நான் வசனம் எல்லாம் கேட்டேன், ஞானஸ்நானத்தை புரிந்து கொண்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து உங்கள் சின்ன சாட்சி சொல்லணும். அதன் பிறகு நம்ம மதியத்துக்கு பிறகு தலைமை சபைக்கு போகிறோம். அந்த தலைமை பாசம் தான் ஞானஸ்நானம் கொடுப்பார். அதுதான் அங்கே உள்ள ஒழுங்கு. ஸோ எல்லாம் சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. மதியத்துக்கு பிறகு தலைமை சபைக்கு போனோம். அங்கே போனால் அவரும் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லிவிட்டு அவரை என்ன செஞ்சார்னா அவருக்கு டியூட்டி படி ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுங்க, எல்லோரும் ஒவ்வொரு வாரத்தை சாட்சி சொல்லிடுங்க, அப்படி அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது எல்லோரும் சாட்சி சொன்னாங்க. அதில் ஒரு வயசான தாயார் இருந்தாங்க. அந்த தாயார் இப்படி சொன்னாங்க, நான் அப்படியே சொல்கிறேன். நீ கூட்டத்துக்கு வா, நீ ஞானஸ்நானம் எடு, உனக்கு சோக்கேடெல்லாம் மாறும் அப்படின்னு இந்த பிரசங்கியார் பாஸ்டர் சொன்னார். அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு லோக்கல் பாஸ்டர் அவர் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார்ல, அவர் கொஞ்சம் காலமாக எங்கள் ஊழியம் செஞ்சுருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், கூட்டத்துக்கு வாங்கம்மா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, ஆண்டவர் எல்லாம் மாற்றணும் பொதுப்படையாக சொல்லியிருக்கார் இல்லையா? ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் நன்மை செய்கிறாருங்கிற உண்மை. இது எப்பமோ சொல்லியிருக்கார், நான் போகிறதுக்கு முன்னே. சரியா? அது சொல்லியிருக்கார். அது அப்படியே அந்த அம்மா பலமாக மனசில் பதிச்சிட்டு, அதுக்கு பிறகு நான் ஞானஸ்நானம்னா என்ன, இது பரலோகத்துக்கு போகிறது, இது நோய் கொண்டாடுறதுக்கும் பேய் போகிறதுக்கும் உள்ள விஷயம் இல்லை, அது ஆண்டவர் செய்கிறார். அல்லையும் ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு நம்ம தகுதிப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஏன்னா நிறைய ஞானஸ்நானங்களாக தப்பாக பேசுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒழுங்குபடுத்துவேன். இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். என்ன பேசினாலும் அந்த அம்மாவுக்கு மனசில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே நீ கூட்டத்துக்கு வா, உனக்கு வியாதியெல்லாம் சுகமாகும் இப்படின்னு பாஸ்டர் எனக்கு சொன்னார்ல, அதுதான் பலமாக போச்சு. இல்லையா? அதுக்கு பிறகு உள்ள ஒன்றும் பதியலை. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இது, நம்ம இதெல்லாம் பேசி கொண்டு வந்த பிறகு நம்ம சொல்லாத ஒன்று அது எங்கே இருந்தோ கொண்டு வந்திருக்கு.
இது மாதிரி தான் நீங்கள்லாம் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க மைண்டில் எதையாவது வச்சுட்டு வருவாங்க, செட் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஓகே, ஆமாம் இப்படி இருக்கணும், இதுதான் செய்யணும், இது நடக்கணும் இப்படின்னு சில ப்ரீ செட்டிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா? ப்ரீ செட்டிங்னு சொன்ன மாதிரி முன்கூட்டியே செட் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க. எத்தனை வருஷம் நீங்கள் பிரசங்கம் பண்ணாலும் அந்த செட்டிங் மாறாது. என்னாச்சா? ஆமாம், நாங்கள் பிரசங்க யாரை எதுக்கு இல்லையா வந்துக்கிட்டே இருக்கோம், அவங்க வேறு எதுக்கோ வர்றாங்களாம். ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ அதனால தான் வசனம் என்ன தான் போட்டாலும் அது உள்ளே போகாது. கொஞ்சம் நேரம் அப்படி இருந்து கேட்டது மாதிரி இருப்பாங்க, பயன்படாமல் போயிடும். வெகு சிலர் தான் அந்த வசனம் சரியாய் பலன் கொடுத்து நன்மையும் செம்மையும், அந்த ஆண்டவர் சொல்லும்போது அப்படி தான் வரும், நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் பாருங்க. எத்தனை வார்த்தைன்னு, அவங்க இருதயம் நன்மையாக நல்ல இருதயமா செம்மையான இருதயமா, அதை பொறுமையோட இந்த வசனத்தை உள்ள பாதுகாப்பாக வச்சாங்களாம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம், எப்பமா கேட்டாலும் அந்த அதை பலமாக அப்படியே வச்சுட்டாங்க. இப்படி ஒன்று கேட்டோமே அப்படியே ஸ்டோர் பண்ணி அதை வச்சே சிந்திச்சு மெடிடேட் பண்ணி அதுக்கேற்ப பலன் கொடுக்குறார்கள். அல்ல இல்லையோ, இவங்க தான் நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நிலத்தில் இருக்கீங்க நமக்கு தெரியலை. அல்ல இல்லையோ, எப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போம். சரி, விசுவாசத்தின் அடிப்படை இந்த உலகம் சாபத்தில் இருக்குது. இந்த உலகம் பிசாசுக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதனால ஷார்ட்டாக இந்த உலகம் பிசாசில் கிடக்குது, இது சாபத்தில் இருக்குது, இது தீக்குள், இதெல்லாம் விசுவாசம் தான். இதெல்லாம் கூட விசுவாசம் தாங்க, எல்லாம் விசுவாசம் தானே. பைபிள் வழியாக தான் இதெல்லாம் படித்தோம். நம்ம படைச்சாரு, சாபம் இப்படி வந்தது, இனி தீக்குளத்தை வச்சிருக்கு, ஆண்டவர் வருவார், எல்லாம் விசுவாசம் தாங்க. ஓகே, இது நம்முடைய பைபிள் அடிப்படையில் சுவிசேஷத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய விசுவாசம். இந்த விசுவாசம் சரியாக இருக்கா, கொஞ்சமாவது அஸ்திபாரம் இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். இந்த விசுவாசம் மனசில் பலமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுது, நல்ல போராட்டமாய் நீ போராடணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அந்த நித்திய ஜீவனை பலமாக பிடித்து கொள்ளு. அதை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்த்தா, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், ஆண்டவரோடு வாழ்கிற அந்த அனுபவத்தை குறித்த விசுவாசத்தை பலமாக பற்றி கொள்ளு. அல்லேலூயா. எந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளு? ஆண்டவர் சுகம் தருவார், விடுதலை தருவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி கொள்ள சொல்லல. அல்லேலூயா. அதான் அந்த பாயிண்ட். வித்தியாசத்தை நீங்கள் புரியணும். அந்த மாதிரிலாம் தலைகளை நின்னாலாம் காண பையாச்சு, எல்லாம் மண்ணில் கொண்டு வச்சு சிலுவையெல்லாம் நாட்டியாச்சு. சரியா? அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பலமாய் பற்றி கொள்ள சொல்லவில்லை. நித்திய ஜீவனுக்குரிய, மகிமைக்குரிய, அழியாமைக்குரிய, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அடையக்கூடிய அந்த மேன்மைகளை பலமாக பிடித்து கொண்டிருங்க. அல்லேலூயா. பலமாக பிடிச்சிருங்க, விட்டுட்டாங்க. சரியா? ரொம்ப பலமாக. இதுதான் முதல்ல அஸ்திபாரம். 1 கொரிந்தியர் 15:58 இப்படி வாசிக்கிறோம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து நீங்கள் அசையாதவர்களாகவும் உறுதிப்பட்டவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. நல்ல கவனிங்க. எகைன் நிறைய பிரயாசம் இருக்குது, அதுக்கு பேசலை, எல்லாம் மண்ணுக்கு போகிற பிரயாசம்னு அடிக்கடி நான் சொல்கிறது தான். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்னது? கர்த்தர்னா இயேசுவை குறிக்கிற வார்த்தை குறியோஸ், இயேசுவை குறிக்கிற வார்த்தை கர்த்தர். அப்போ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வீணாய் போகாது, விருதாவாய் போகாது. அந்த விசுவாசம், தெளிவு, உறுதி இருக்க வேண்டும். ஆகவே அசையப்படாது. எனக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும், இது எவ்வளவு தூரம் பாயம்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னால் ஆடி ஆட்டம் போட்டவையெல்லாம் எங்கே போனாவேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லுறது புரியுது இல்லையா? அந்த விசுவாசத்தை இப்படி தானே உறுதிப்படுத்தோம் நம்ம. இந்த உலகத்துக்கு கதை எனக்கு நல்லா தெரியும், கள்ள கதை எனக்கு தெரியும், இது படம் காட்டுறதும் கலர் லைட்டு போட்டதும் ஏமாத்து வித்தையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும், இதை அறிக்கை பண்ண இல்லை, நாங்கள் இப்படி தான் அறிக்கை பண்ணோம். பல விஷயத்தை உலகத்தில் பார்க்குறது கள்ள பிசாசு, நீ உலகத்தை இப்படியெல்லாம் ஏமாத்து இல்லையடா, படம் காட்டு இல்லையா, 24/7 டிவியில் படம் காட்டுகிறாய், 24 மணி நேரம் படம். ஆமாம், நடிப்பு, நடிப்புக்கு தான் மதிப்பு இல்லை. ஆமாம், விவசாயி நம்ம சாப்பிடணும்னா நெல் விவசாயம் செய்யணும், விவசாயி பட்டினி கிடக்குது தற்கொலை பண்ணி சாவுறான், நடிக்கிறவெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சரிதானா? நிஜத்துக்கு மதிப்பு கிடையாதுங்க, நிஜத்துக்கு
மதிப்பு கிடையாது. இந்த படத்துக்கும் காட்சிக்கும் நடிப்புக்கும் அபிநயம் என்று மலையாளத்தில் பறையும். அபிநயம் நடிப்புக்கு தான் மதிப்பு. அதான் வெளிப்படுத்தல் 12:9 உலகம் மனைதே மோசம் போக்குற பிசாசு. பிசாசுக்குள்ள கிடக்கிறது மோசம் போக்குறதல். இது படம் எல்லாம் மோசம் தானே. ஆமாம், படம் நடிக்க வைக்கிறாங்க. ஒரு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி எல்லாத்தையும் ஒட்டி, அது ஒரு பெரிய காரியம். சரி, ஆமாம், அதை எடிட்டிங் எல்லாம் செஞ்சு நிஜத்தில் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சினிமாவோ அல்லது சீரியலோ நீங்கள் ஷூட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவே பார்க்க மாட்டீங்க. இல்லையா? இது என்ன கிறுக்குதனமாக இருக்கப்பா. அடித்தது மாதிரி ஒருத்தன் காட்டுவான், நமக்கு அடிபட்டது மாதிரி இருக்கும், அங்கே படாது. பாட்டு கிறுக்கு, நமக்கு தோண நம்ம முட்டாளாக்குறான். சரி, ஸோ இந்த முட்டாளாக்குற கூட்டம் உலகத்தில் முட்டாள் கூட்டம் எவ்வளோ இருக்குல்ல. ஆமாம், கட்டை விட்ட வைக்கிறான், பாலை ஊத்துறான், அதுக்கு மேலோடி எப்படிப்பட்ட முட்டாள் தானோன்னு பார்த்துருங்க. அவன் நடிக்கிறான், கொஞ்சம் பேர் நடிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இவனெல்லாம் அங்கே காத்து கிடக்கிறான் ராப்பகலாம். சரி, அந்த அளவு பேய் உலகத்தை எவ்வளோ ஏமாத்துது. இது நடிப்புடா, அவன் நடிக்கிறான், அவன் ராஜாவா நடிப்பான், சட்டையை கலத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். சரியா? அவன் என்னென்னமோ ரீதியில் துப்பாக்கி வச்செல்லாம் நடிப்பான். எல்லாம் அது எல்லாமே நடிப்பு தான். அங்கே போய் பார்த்தா தெரியும் டைரக்டர் மாதிரி படுற பாடு. சரி, இதுக்கு தான் 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்குல்ல. எத்தனை சேனல் இருக்குது? எப்படியும் ஒரு 1000 சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. பல ரீதியில் இந்த நடிப்பு தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறோம். அப்போ நம்ம மனசு கள்ள பிசாசு, இந்த தந்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டம் எல்லாம் சீக்கிரம் முடியும்னு எங்களுக்கு தெரியும், இதில் நான் மயங்க மாட்டேன். நல்ல இல்லையா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சாவை கடந்து ஆண்டவர் உயிர் தழுந்தார் நம்புகிறோம். அவருக்கு பின்னால் போனால் அந்த உயிர் தழுதல் அனுபவத்தை எங்களுக்கும் தருவார் நம்புகிறோம். எந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார், இந்த உலகத்துக்கு நாங்களாக வரல. இந்த உலகம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாவற்றையும் உண்டு பண்ணி எங்களை கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ வச்சிருக்கார். இதை விட மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராய். அப்படிதானங்க விசுவாசிக்கணும். இங்கே வந்து நம்ம வரல. இங்கே ஒரு இடம் இருக்குது, ஊர் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, குளம் இருக்குது, கடல் இருக்குன்னு பார்த்தோமா என்ன? தெரியாமலே வந்துட்டோம். கொண்டு வந்தார்ல. அது ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்னு சொல்லியிருக்குல்ல. ஆமாம், அவனும் அப்படி தானா. அந்த எபிரேயர் 12 ஆபிரகாம் எல்லாமே இந்த பரலோக பாதை விசுவாச பயணம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குல்ல. தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமாம், எங்கே அவன் கர்த்தர் கூப்பிட்டாரான். நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு கூப்பிட்டாரான். கூப்பிட்டா இவனுக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. எங்கே போனோம்? போகிற இடத்துல தண்ணி உண்டா, எல்லாம் உண்டா, என்னென்ன உண்டு? 11:8 சரியா? கூப்பிட்டாரு, எங்கேன்னு கேட்கல. அங்கே தண்ணி உண்டா, ஆடு மாடுகளுக்கு புல் உண்டான்னா ஒரு அந்த மாதிரி ஒன்றுமே அங்கே இல்லை. போகும் இடம் என்னன்னு தெரியும். அவன் தான் புறப்பட்டு போனானோ. அவனுடைய சந்ததியார் இன்னும் இருக்கிறாங்களாம். சரிதாங்களா? சரி, அப்போ இதுதான் விசுவாசத்தின் அடிப்படை. இது மாதிரி தான் பரலோகத்துக்கு போகிற இடம் நமக்கு இப்போ தெரில, பார்க்கல, தரிசிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா அதை செய்வார் ஆண்டவர். இல்லையா? இப்படி தான் நம்ம விசுவாசத்தை நாம் அறிக்கை போட வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணி தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இல்லையா? அப்போ கர்த்தருக்குள்ளான விசுவாசம், கர்த்தரை அடையும்படியான விசுவாசம், கர்த்தரை போல மாறும்படியான ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதற்காக படுகிற பிரயாசம். இல்லையா? அல்லாமல் வேறு காரியங்களுக்கு பிரயாசப்படுது இங்கே சொல்லலை, அது வராது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்ன? அதில் நீங்கள் அசையாமல் தெளிவாய் உறுதியாக இருந்து கர்த்தருக்கேற்ற பிரயாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். இல்லையா? ஒரு சின்ன அடிப்படை கிடச்சி இல்லையா? சரி, இனி இதில் எப்படி பிரயாசப்படுறதுன்னு ஒரு சிலது பார்க்கணும். எபிரேயர் 12:1 சொல்லுது. எபிரேயர் 12:1 ஆமாம், திரளான சாட்சிகள். நிறைய சாட்சி இருக்காங்க நமக்கு முன்னால். இந்த விசுவாசத்திலே, இந்த அனுபவத்திலே, இந்த போராட்டத்திலே ஓடின எப்படிப்பட்ட எவ்வளவு சாட்சி இருக்காங்களாம். மேகம் போன்ற சாட்சியில் இருக்காங்களாம். ஸோ இந்த பாட்டெல்லாம் பாடுறோம். பாட்டு புஸ்தகத்துல எல்லாம் இப்போ 5000 6000 நிறைய ஆயிரக்கணக்கில் பாட்டுகள் இருக்க மாதிரி பாட்டு புஸ்தகம் பார்க்குறேன்ல. இந்த பாட்டெல்லாம் எழுதினவங்க இது போல் கடந்து போனவங்க தானே. இந்த விசுவாசத்தில் கடந்து போனவங்க தானே அந்த பாட்டை எழுதினாங்க. பாட்டு எழுதினவங்க, எழுதாதவங்க எவ்வளோ இருக்காங்க. ஸோ அப்படி எவ்வளவோ பேர் இதே பாதையில் கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே பாரமான யாவற்றை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசம்னா என்னது? இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல.
இப்போ நமக்கு ப்ரெசண்ட் இப்போ தற்கால விசுவாசம் என்னது? ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போவோம், அவரை போல் மாறுவோம், அவருடைய ராஜ்யத்தில் அவரோட இருப்போம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய விசுவாசம். அல்லது வருவார், கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார். சரிதானே? பேயா போகிறதும் விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பாயின்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தினால் ஜெபம் பண்ணால் வியாதி போவோம், விசுவாசத்தினால் ஜெபம் பண்ணால் பேயா போவோம், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணால் கடன் தீரும். இதெல்லாம் தீர்த்துட்டு மண்ணுக்கு தான் போகணும். அந்த விசுவாசத்தை பற்றி பேசல. செய்துட்டு போட்டு நடக்கட்டு, அது வேண்டாம். அந்த விசுவாசம் இல்லை, இயேசுவை அடைகிற விசுவாசம். அல்ல இல்லையா? அந்த விசுவாசத்தின் அடிப்படையை கொஞ்சம் சரியாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேருக்கு பூமிக்குரிய காரியத்தை பற்றிய விசுவாசம் தான் நிறைய பேசி பேசி அதை தான் மண்டைக்குள்ளே பதிஞ்சு கிடக்குது. அதுக்கு அந்த பக்கம் போகலை, அதை பற்றி பேசலை. இயேசு இருக்கிற இடத்துக்கு போகிறதான விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் 14:2 ஒரு ஸ்தலம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும், வந்து கூட்டிகிட்டு போவேன். அது விசுவாசம் தானே? நாம் விசுவாசிக்கிறதுனால தான் அதை பின்தொடர்கிறோம். அப்போ இயேசு இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்ற விசுவாசம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நித்திய ஜீவன் மேல் உள்ள விசுவாசம், இந்த விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறபடினாலே அந்த விசுவாச பாதையிலே பாரமானவளை தள்ளி விட்டு ஓட வேண்டும். ஏன்னா விசுவாசம்னு சொல்லிட்டோம், இதில் ஓடுறது எப்படி? இதில் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ, பிரச்சனையான விஷயம் என்னங்கிறத பார்க்கணும். நிறைய பாரங்கள் நமக்கு வந்து இந்த விசுவாசத்திலே தொடர முடியாமல் செய்து விடுகிறது. சரிதானே? இந்த விசுவாசத்தில் வளர முடியாமல் செய்து விடுகிறது. சொர்க்கமா யார் கண்டது? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரா யார் கண்டது? இல்லையா? பிசாசு அப்படியெல்லாம் பேசுகிறான். இப்படியெல்லாம் பல விதமாக பேசுகிறதுனால நிறைய பேர் சாவுற வரைக்கும் அப்படி இப்படி இருந்துட்டு அப்புறம் சாவு நேரம் வரும்போது கிடந்து வெப்பராளப்படுவாங்க. இல்லை இல்லையா? இவ்வளவு காலம் உடனே போங்கலாம், அப்போ தான் பிரச்சனை வருது. எங்கே போகணும் தெரியணும் தெரியல பிரசங்கியார். ஆமாம், இவ்வளவு காலம் தெரியலை, இத்தனை வரையும் சொன்ன பிறகு தேடு தேடு தேடுன்னா அதையும் இதையும் சொல்லிவிட்டு ஓடிட்டு இப்போ கிடந்து சிலர் பரவாயில்லப்படுவாங்க கடைசி காலத்தில். சரி, நமக்கு தொடக்கத்திலே தந்துட்டார். அப்போ நிறைய பாரங்கள் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. என்னது? ஆமாம், அது ஒரு சம்பவம் வருது. முன்னால் ஒரு பொம்பளை இருந்தா, அது எருசலேம் தேவாலயத்தில் இருந்தா, அவள் கூனியாக இருந்தாள். எப்படி இருந்தாள்? சரிதானே? எத்தனை வருஷம் கூனியாக இருந்தாளாம்? 18 வருஷம். சரிதானா? 18 வருஷம் அவள் எழும்பி நிமிர்ந்து நிற்க முடியாமல் அவள் கூனியாக இருந்தாள். ஆண்டவர் வந்தார், அந்த அந்த கூனியை நிமிர்ந்து நிற்க பண்ணார். சரிதானே? அதை குறித்து ஆண்டவர் ஒரு வழக்கம் சொல்வார். என்ன சொன்னார் தெரியுமா? 18 ஆண்டுகள் சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாளில் விடுதலை பண்ண வேண்டியது அவசியம் இல்லையான்னு கேட்குறாரு. சரிதானே? இந்த 18 ஆண்டுகள் அவளை நிமிர முடியாமல் வச்சுருந்தது யார்? சாத்தான். அதுதான் அதுக்கு பாயிண்ட். நிமிர முடியாமல் செய்கிற பிசாசு, பரலோகத்தை பார்க்க முடியாமல் செய்கிற பிசாசு, பரலோகத்துக்குரிய விசுவாச பாதையில் ஓட முடியாமல் செய்கிற பிசாசினால் உண்டாகிற பலவிதமான பாரம். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? ஐடியா? பாரம், நிறைய பாரங்கள். பாரப்பட்ட ஆளும் எல்லாம் பாரத்தை விட்டு மண்ணுக்கு தான் போயிருக்காவ. ஒருத்தரும் பாரத்துலேருந்து கரையாறுன மாதிரி தெரியல. சரிதானே? ஆனாலும் அந்த பாரத்தை சுமக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல இருக்குது, நமக்கு தெரியலை. ஒரு வயசான பாட்டியம்மா தலைக்கு மேலே ஒரு சுமடை வச்சுட்டு சுமந்துட்டு சாலை வழியாக போயிட்டு இருந்ததாம், ரோட்டிலோடி போயிட்டு இருந்ததாம். அந்த வழியாக ஒரு சின்ன வண்டி, இந்த டெம்போன்னு வைங்களா, ஒரு சின்ன டெம்போன்னு வைங்க, ஒரு காலியாக ஒரு தான் ஓடிட்டு வந்தானோ. இவன் பார்த்தான், அந்த பாட்டியம்மா இவ்வளோ கஷ்டத்தோடு அந்த சுமையை சுமந்துட்டுருக்கு அப்படின்னு வண்டியை நிறுத்தினான். நிறுத்தி அந்த பொம்பளை நிறுத்தி தூக்கி பேக்கில், இது பேக் அது லோடு கொண்டு போகிற வண்டி இல்லையா, பேக்கில் ஏற்றினான். அது காலியாக தான் இருக்குது. ஏற்றினா அந்த சுமடையும் மேலே ஏற்றி, இவங்களை மேலே ஏற்றி வச்சுட்டு, சரி உட்காந்துக்கிட்டுங்கம்மா, உங்கள் ஊருக்கு தான் நான் போகிறேன், நான் அங்கே கொண்டு இறக்கி விட்டுறேன், சரியா அப்படின்னு இவன் வண்டியில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் ஓட்டினோடனே இந்த டிரைவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, பாட்டி வண்டியில் இருக்கா காற்றடிச்சு பறந்துதா தெரில அப்படின்ட்டு சந்தேகம் வந்துட்டு என்ன பண்ணா, அதை பின்னால் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விண்டோ வச்சுருப்பாங்கல்ல அந்த கேபின்லேருந்து பேக்கில், அதிலோடி திரும்பி பார்த்தான் பாட்டி அங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு அற்புதமான காட்சியை அந்த டிரைவர் பார்த்தானா. இந்த பாட்டி தான் தலையிலே சுமந்து கொண்டு வந்த சுமையை தலையில் வைத்து கொண்டு சைடில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பக்குவமாக பயபக்தியாக உட்காந்துருக்கான்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? சுமையை இறக்கி வச்சா அது திருப்பியும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வண்டியை பிடிச்சிட்டு பலமாக உட்காந்துட்டு இருக்கான். பாவம், இது சுமக்கப்படாதுன்னு சொல்லி அக்க வண்டியில அது கீழே வச்சுட்டு உட்கார வேண்டியதானே. என்ன பண்ணுறது? இப்படி தான் இருக்கிறான். சுமையை தலையிலே வச்சுட்டு இருக்கிறான். இறக்கி வைக்க முடியாமல் இருக்கிறாங்களா விரும்பாமல் இருக்கிறாங்களான்னு தெரில. இப்படி அநேகரை பல பாரங்களுக்குள் பிசாசு என்ன பண்ணுறானோ சிக்க வச்சிட்றானோ. ஆமாம், பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு பாரோம், பிள்ளை பத்து வளர்க்கணும்னு பாரோம், அடுத்தது பேர பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுக்கணும்னு பாரோம். அது போய்கிட்டே இருக்கும். இல்லை இல்லையா? இல்லாட்டாலும் சில பாரங்களை தூக்கி நேரம் போக வேண்டாமா பெருசுங்காரு வச்சுக்க, எல்லாத்தையும் ஊரில் உள்ள தூக்கி தலையில் வச்சுக்க. இப்படியே பாரங்களை சுமந்து சுமந்து பரலோகத்தை நிமிந்து பார்க்க எங்க பெருசுங்கார நேரம் கொள்ளாமா. பன்னிக்குட்டி தரையில் இப்படியே நடக்கு குனிஞ்சு குனிய மாதிரி நிமிந்து பார்க்க நமக்கு நேரம் இல்லை. இனி எப்போ நேரம் வர நிமிந்து பார்க்கறதுக்கு? ஆக இந்த பாரமானவளை என்ன செய்யணுமா? தள்ளணுமா. போ பிசாச நாயே. ஆமாம், சுமந்து சுமந்து எத்திர வரியன் சுமந்தாச்சு. இறங்க இறங்க இறங்கன்னு பார்த்தா ஒன்றா மாதிரி மூணு மாதிரி 5ன்னு வந்துக்கிட்டே இருக்கு. இதை கொஞ்சம் தள்ளி தூரம் எடுத்து போட்டுக்கிட்டு, ஆண்டவரே இந்த பேயிலேருந்து எனக்கு விடுதலை தரப்படாதா, இந்த பாரத்திலேருந்து எனக்கு விடுதலை தரப்படாதா, நான் உங்களுடைய பாதத்திலே சுருண்டு கிடந்துக்கிட்டே. அல்ல இல்லையோ? பானுவேலின் குமாரத்தி அன்னாள் இல்லையா? அவள் எருசலேம் தேவாலயத்திலே இரவும் பகலும் நீங்காமல் ஜெபித்து கொண்டே இருந்தாள். சரிதானே? அவள் விதவையாக இருந்தான்னு ஒரு குறிப்பு இருக்கு. அவள் நினைச்சிருந்தா இன்னொரு விவாகமாகி இன்னொரு சூழ்நிலைக்கு போயிருக்கலாம்ல, போயிருக்கலாம். அது அவங்க அப்படி செய்யலாம். அவங்களுக்கு என்னமோ அப்படி ஒரு அறிவு. பேசாமல் போய் ஆண்டவருடைய பாதியில் விழுந்து கிடந்துருவான். இல்லை இல்லையா? தேவாலயத்திலே கிடந்துருவோன்னு இங்கே ஏதாவது கொடுப்பாங்க, சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. தேவாலயத்தில் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதில் சாப்பிட்டுட்டு அதிலே ஜோம் பண்ணிவிட்டு அதிலே விடுத்துக்கிட்டு. இல்லை இல்லையா? அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம்ல. ஓகே. அப்போ என்ன செய்யணும்னா அப்படி பாரங்களை இறக்கி வைக்கணுமோ. நான் இந்திய மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள் படித்திருக்கிறேன். அதுலேருந்து சமயம் ஓடுது, ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஓகே, அது என்னென்னா வாழ்க்கையை சில கட்டங்களாய் பிரிச்சிருக்காங்களாம். அவங்க சாஸ்திரப்படி முதல் கட்டம் பால்யம். பால்யம்னா என்னது? குழந்தை பிராயம், இந்த மண்ணளஞ்சு விளையாடுற பிராயம். சரிதானா? ரெண்டாவது குருகுல வாசம். குருகுல வாசம்னா ஒரு ஆசிரியர் இடத்துல, அன்றைக்கு குரு, அவர்கிட்ட போய் தான் எல்லா சாஸ்திரங்களும் படிக்கணுமா, எழுத்து எல்லாம் படிக்கணும். இது ஒரு காலம். அடுத்தது கிரகஸ்தம். கிரகஸ்தம்னா திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்துகிற காலம். அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டு அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமாக சுகரு ப்ளஷரு காரு சொக்கடெல்லாம் இப்படியே கொஞ்சம் இதானோன்னு சிந்தனை, இனி என்ன செய்வோம், இந்த உலகத்தை விட்டு போகணுமா, இங்கே இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு அறிவு. இதுதான் வானப்பிரஸ்தம். கடவுள்கிட்ட போனோம், இறைவன்கிட்ட போனோம், அந்த உயர்வான சிந்தனைக்கு காலம். அது ஒரு காலமாக வானப்பிரஸ்தம். அதுக்கு பிறகு முடிவெடுக்கிறாங்க, அப்போ இனி இங்கே இருக்க முடியாது, எல்லா பொறுப்புகளையும் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்நியாசம். என்னதான் சந்நியாசம்னு ஒரு நிலை எடுத்து இந்த காட்டுக்கு போயிடுவாங்களாம். அங்கே போய் தவத்திலே உட்கார்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுவாங்களாம். சரியா? அவங்க சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இனி இது நாம் கடவுள்கிட்ட போனோம், இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அங்கே போயிடணும். நான் சமீபத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரை குறித்து ஒரு பத்திரிகை வாசித்தேன். அவர் இதே சாஸ்திரப்படி ஒரு கட்டத்திலே பொறுப்புகளெல்லாம் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அநாதை ஆசிரம், முதியோர் இல்லத்தில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே போய் அங்கே இருந்து அங்கேயே இறந்துட்டார். சரியா? அப்படிதான் சன்னியா துறக்கிறது. மனசை இதை விட்டுட்டு போகணுமா, அதுக்கு ரெடி ஆகணுமா. இதை அவன் சொல்லி வச்சிருக்கிறான், செய்கிறான். நம்ம ஆளுகள் செய்ய மாட்டாங்கிறான். சரிங்களா? நீ போகமாட்டாய், பூமியின் உயர்ந்த சனத்துக்கு ஏறுவாயின்னு சொல்லி சொல்லி ஆளுகளுக்கு சாவப்படாது, அப்படியே இருந்துடு. அவனுக்கு தெரியுது போய் தான் ஆகணும். நல்ல இல்லையோ? அப்படி நம்ம மார்க்கத்தை குழப்பி வச்சிருக்காவ. சரி, அவள் பாரமான யாவற்றையும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போட்டுட்டு, சரி ஆண்டவரே போகிறோம், எனக்கு இதுலேருந்து விடுதலை தாரோம், இனி உமாட்ட வரணும், உண்மை காரியத்தை பார்க்கணும், அதில் நான் சமைக்க முடியாது, இனி நீங்கள் வேறு ஆளுகளை பாருங்கள், நான் உங்களெல்லாம் இடுப்பில் எடுத்து வளர்த்து இல்லை ஆயாச்சு இல்லை, இனி நீங்கள் சமைங்க. இல்லை ஒதுங்கணுமா வேண்டாமா? ஒதுங்கணும். அப்படியே ஒதுங்கிடணும். பாவம் சுற்றி நெருங்கி நிற்கிறது. நாம் வாழுற உலகம் ஒரு பொல்லாத உலகம், பிசாசுக்குள்ளே கிடக்கு, டேஞ்சரஸ் வேர்ல்டு. ஓகே, 4 பக்கமும் பாவம் தான். அப்போ என்ன செய்யணும்?
இதை தள்ளிக்கிட்டு ஓடிடணும். அல்ல இல்லையா? நீயும் போய் கூட்டத்தில் நிற்கப்படாது. சரியா? எல்லா இடத்துலையும் போய் அங்கே வாவச்சனா இங்கே வாவச்சனா கல்யாண வீடு பால் காய்ச்சி வீடுன்னு எல்லாம் சுற்றிட்டு நடந்து இடஞ்சன்னா உனக்கு பல்லவத்து போக முடியாது. அல்ல இல்லையா? அந்த பேய்க்குள்ளே குடுங்கிடும். அந்த சூழ்நிலை அப்படி இல்லையா இருக்குது? அதிலே போய் மாறி போகிறோம். நீங்களும் அது மாதிரி ஆயிருவிய. ஆமாம், வயசான ஆமாம் கிழவியெல்லாம் இப்போ பட்டு கொடுத்துட்டு போகிற போக்க பார்த்தா தெய்வமே. அல்ல இல்லையா? அது ஏன் இப்படி கல்யாண வீட்டுக்கு வர்ற செஞ்சார். அப்போ இப்படி 5-6 நாள் கல்யாண வீடு யார் இறங்கினா அவனுக்கு பரலோக சிந்தையே போயிடும். அல்ல இல்லையா? சாவ மாட்டவனுள்ள எண்ணம் வந்துடும். ஆமாம், அது உண்மை. அதான் உண்மை. அது அப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் பாவம் இதெல்லாம் தேவையில்லை, அனாவசியம். தள்ளிக்கிட்டு நமக்கு அதில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் எங்கே செப வீட்டில் போயிருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? இப்போ ஜெப வீடுகளுக்கு வரையில திறந்து போட்டாலும் ஆளவில் காணல. அல்ல இல்லையா? இப்படி இதெல்லாம் தள்ளிக்கிட்டு எங்கே போயிருந்தால் உயிர் தப்பி பிழைக்கலாம், எங்கே போனால் நமக்கு இதில் சிக்காமல் இருக்கலான்னு சொல்லி கொஞ்சம் சிந்த வேணாம் இல்லையா? எங்கே போய் பேக்கிட்ட சிக்குவோமோ அங்கே போய் நின்றுடுது. ஒன்றா நம்பர் ஆட்டு அப்படியா நிற்கிது? இங்கே போனால் நான் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அங்கே முடியாது, எனக்கு வேறு காரியம் இருக்குது. ஜோம் பண்ணணும், 2 வார்த்தையை பார்க்கணும், எங்கேயாவது எல்லோரும் இது பேயாக்கம்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே பேயாக்கம், இது பேயாக்கம், இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கே நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் போனோம். உலகத்தை எதிர்த்து நல்லங்கள், அவன் உங்களை விட்டு. அப்போ உலகம் பாவம்னா உலகத்தை நீங்கள் எதிர்க்கணும். அதுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே பையனுட்டு சந்தனமும் பூவும் போட்டுக்கிட்டு நின்று சொன்னால் எப்படி அவங்கள விடுவான்? அதுலேயே இப்போ ஜனங்கள் செய்ய தப்பு, அப்படி செய்யக்கூடாது. சரி, அப்போ இதெல்லாம் விட்டு பாவத்தையும் பாரத்தையும் விட்டு ஓடக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குங்க. லூக்கா 21:34 ஆண்டவர் சொல்றார், லௌகீக கவலைகளினால், அதான் உலக பிரகாரமான கவலைகளுக்குள் சிக்கக்கூடாது, பாரமடையாதபடி. ஒன்று அந்த பாரம். அடுத்தது என்னது? பெருந்திண்டி. காலையில் புரோட்டாயா, காலையில் என்னத்தையும் ஒன்று, மத்தியானம் இன்னொரு இடத்துல போய் பிரியாணி, ராத்திரி வேற இடத்துல போய் கோழி பிரியாணி, ஆட்டு பிரியாணி, இப்படியே தின்னுக்கிட்டு நடந்து சோக்கேடம் வந்து மண்டையெல்லாம் சுற்றி செபிக்கேக்கு நேரம் இல்லை. செபிக்கேக்கு பிடிக்க முடியும்? கொஞ்சம் தின்னாமல் இருந்து வெள்ளத்தையும் குடிச்சிட்டு வந்துருந்தா செப்ப மரம். அல்ல இல்லையா? எல்லாத்தையும் கலந்துரு. பெருந்தண்டி தின்னு பாரமாக்குது, லௌகீக கவலைகள்னால் பாரமாக்குது. இப்படி எல்லாம் செய்யப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்ல இல்லையா? அப்போ ஒன்று இந்த பாவத்தை விட்டு போகணுமே, இதில் சிக்கப்படாதுங்கிற விழிப்புணர்வு வேணும், வீண் பாரங்களை எடுக்கப்படாதுங்கிற விழிப்புணர்வு வேணும், உலகத்தில் அன்பு கூறுவது பாவம்ங்கிற விழிப்புணர்வு வேணும். 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. இதில் அடிப்படைகளாகும். உலகத்தில் நான் உலகத்தை நேசித்தா தேவனுடைய கோபம் வரும், பரலோகத்துக்கு போக முடியாது, என்ன உள்ள ஏற்ற மாட்டார், அப்படிங்கிறதான ஒரு விசுவாசம் இதெல்லாம் மனசில் பதிச்சு வச்சிருக்கணும். சரிதானே? ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறதை விட்டுக்கிட்டு பரலோகத்துக்கு போகிறது எப்படி? அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்ல இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாக போனேன்லாம் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆராய்ச்சிக்கு நேரம் இல்லை இல்லையா? இப்படி இதெல்லாம் தவிர்க்கணும் பாருங்க. தவிர்த்துட்டு தனியாக வந்து உட்காருங்க, பைபிளை எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. அங்கே வீட்டில் இருந்தாங்க டிவி போடுவாங்கன்னா இங்கே வந்துருங்க. அல்ல இல்லையா? அதுக்கு தானே சொல்கிறது. அங்கே பிரச்சனை தடை. அதுக்கு தான் ஜப வீடு எல்லாருக்கும், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் எப்போ திறந்து வச்சனா இதில் வந்துடுது. சோமண்ண வேத வாசிக்கவே இருந்து ஒரு பகுதி எடுத்து ஏசப்பா டாட்டி என்ன சொல்லியிருக்குதியே கேட்போம். அங்கே இருந்தால் பேய்கள் வாசிக்க விடையில. ஆமாம், வழிமறைச்சான் வந்துடுது. வழிமறைச்சான் கொள்ளாமா, வீட்டில் இருந்தால் வழிமறைச்சான் வந்துடும். அக்கா கல்யாணம் வீட்டுக்கு வேற இல்லையா, போட்டா போமா அனுமதி வருவா. இங்கே இருந்தால் வரமாட்டா. சரியா? இங்கே வந்து இருந்துக்கிட்டாச்சுன்னா எனக்கு ஷோ பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தோம். எனக்கு வேறு காரியம் இருக்குது. அங்கே பேய் 4 பக்கம் பேய் சுற்றி அடிச்சுட்டு கிடக்கு. ஷோ பண்ணோன்னா பையன் பாப்பா கொஞ்சம் நேரம் கறங்கிட்டு போயிடுவா. ஆமாம், பண்டு நாங்கள் சொல்லுவோம், நீ என்ன செய்யணும்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து ஒரு பெரிய பூட்டை வீட்டுக்கு முன்னாலே போட்டுறணும். பின் கதவை திறந்துட்டு உள்ளே இருந்து ஜெபம் பண்ணான். இவன் வந்து இப்போ பேய வந்து பார்ப்பான், வழிமறைச்சான். ஆள் எங்கேயோ போயிருக்கு 2 தடவை சத்தம் போட்டு பாப்பா, போட்டு இருக்கு இல்லையா? ஓகே, நீ சத்தம் கொடுக்காம பேசாமல் இருந்து பேய்கிட்டே இருந்து தப்பு. அதுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் வழி சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படா நேரம் விடியும்? எல்லா கல்யாண கார்டுகளையும் வரிசையாக எடுத்து வச்சுக்கிட்டு 2 மணிக்கு அங்கே போனோம், 3 மணிக்கு இங்கே நிற்கணும். பயங்கர ப்ரோக்ராம். கலெக்டர் இல்லையா இவா? சுற்றிக்கிட்டே நடக்கலாம். சுத்து உலகம் படம் சுற்றிட்டு மேலே போகிற பரலாது எங்கே போகிறது? இங்கே வந்துருக்கானா இல்லையா நேரத்தை?
வேறு எப்படி வேணால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைய அதில் போய் கொஞ்சம் பண்டு அப்படி தான் அப்படியே ரொம்ப 10 மணிக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு 1 மணி வரைக்கும் இங்கேருந்து நல்லா சேபம் 2 மணி வரை இருந்துட்டு நல்லா வயரை பவிச்ச போகிறது தான் வீட்டுக்கு போகிறது கொள்ளாமா. இப்படியாக அன்னைக்கு இருந்து இப்போ காணையில் வருதியெல்லாம் என்ன எனக்கு தெரியலை, வரமாட்டியே நான் அங்கே பார்க்க தானே செய்ய நிறைய இடத்துல. சரி, அப்போ இப்படி போனாதான் நமக்கு நல்ல போராது ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் போராடுகிற அனுபவத்தையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிதானே? மனசு புதுசாகணும். கடைசியாக ஒன்று சொல்லணும், பிரசங்கியாரு கொஞ்ச காலமா அப்படி எப்படியும் பிரசங்கம் பண்ணத்தான் செய்யாரு. எங்களுக்கு அந்த சிந்தை வரையிலையே பிரசங்கியாரு கொள்ளாமா, எங்களுக்கு அந்த சிந்தை வரையிலையே. அது ஏன் சிந்தை வரையலாண்டாம்? எபேசியர் 2:2 சொல்லுது, முற்காலத்தில் வாசிங்க நீங்க வாசன ஃபுல்லா வாசிங்க. நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அங்க ஒரு காரியம் இருக்கு. ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவி உள்ள இருக்குது. அது உலக வழக்கத்தின்படி நம்ம கறக்கிக்கிட்டே இருக்குது. சரிதானே? அத்தான் சங்கதி என்ன ஆவி இருக்குது? கீழ்ப்படியாம பிள்ளை இடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவி. 1 Corinthians 2:12 பவுல் சொல்வார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுத்த வந்த ஆவியையே பெற்றோம். அப்போ உலகத்தின் ஆவி இருக்கிறதுனால தான், ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவி இருக்கிறதுனால தான் இப்படி அது போட்டு உலகத்திலே நம்ம போட்டு வட்டம் கறக்கிட்டே இருக்குது. அல்ல இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் இருந்துள்ள ஆவியை தரணும். லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை. அப்போ எங்களுக்குள்ள இருக்குது உலகத்தின் ஆவியாகும். இது பரிசுத்த ஆவி கிடையாது. எனக்கு பரலோகத்திலிருந்து உள்ள ஆவி வேணும், உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வேணும், பரலோக வெளிப்பாடை தர்ற ஆவி வேணும்னு நீங்கள் ஜெபிச்சு அந்த ஆவியை வாங்கியிருக்கணுமா? அதையாவது செய்யலாம் இல்லையா? வந்திருந்து எனக்கு வேத வாசிக்க கண்ணை தெரியாத பிரசங்கியாரு, உனக்கு கண்ணை தெரியாண்டா, வா திறந்து எனக்கு பரிசுத்த ஆவியை தரவனு கேட்க தெரியுமா? சோறு தின்னுக்கு வா திறக்க தெரியுது, வேற எல்லா காரியத்துக்கும் கட்டாப்பட்டான்னு சத்தம் போடுக்கு வா திறக்க தெரியுது. அதையாவது செய்யலாம் இல்லையா? வந்திருந்துட்டு எனக்கு பரிசுத்த ஆவியை தரம் பிரசங்க யாரு சொல்லாரு, உனக்குள்ள இருக்குது உலகத்தின் ஆவியா, அதனால கல்யாண வீடு இந்த இதெல்லாம் சுற்றிக்கிட்டே நடக்கா கண்ணா உருட்டிக்கிட்டுன்னு பிரசங்கி மாதிரி திட்டு பிரசங்கி ஆண்டவர் அப்படி இருக்கலாமோ? எனக்கு மனசா அப்படி தான் ஓடிட்டு நடக்கு. பரலோகத்தின் ஆவி தரணும். ஏன்னா ஓகே 1 யோவான் இல்லையே, யோவான் 16:8 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தை உலகத்தை கண்டித்து அப்போ உலகத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணணும்னா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்திய ஆவி வேணும். சரிதானே? அப்போ அந்த ஆவி இல்லாதனால இல்லையா நான் இப்படி வட்டம் கறக்கிட்டு நடக்கேன், கண்ணை உருட்டிகிட்டே நடக்கிறேன். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வேணும். அது வாங்கின பிறகு தான் இனி அடுத்த காரியம். நீங்கள் சிந்திச்சிருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? முதல்ல உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வாங்கின பிறகு நான் சோறு தின்னா போகிறோம், வேற காரியம் எல்லாம் போகிறோம் பார்க்கல, நமக்கு எல்லாம் நிறுத்தி வை பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பார்க்கலான்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணியிருக்கணும். ஜெபம் பண்ணுனா அது உரிய நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். 10 நாள் இருந்தாங்களாம் ஆதி காலத்தில். கர்த்தருடைய ஆவி வந்துடும். கர்த்தருடைய ஆவி வந்தோடனே உலகத்தின் ஆவி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற வல்லமை வந்துடும், பரலோக வெளிப்பாடை தர்ற வல்லமை வந்துடும். அப்போ வாழ்க்கையும் ஜீவியெல்லாம் மாறிடும். அல்ல இல்லையா? அப்போ எளிதான வழி சொல்லுவேன். உங்களை போட்டு ரொம்ப வசனத்தை போட்டு உருட்டி மண்டையை புண்ணாக்க நான் விரும்பலை. பேசாமல் மரியாதையாக வந்துடுது. எனக்கு உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வேணும், இந்த உலக ஆவி போனோம், எனக்குள்ள பேதான் குடியிருக்கு. ஆமாம், அவ்வளோதான், வேற வழி இல்லை. அப்படிதான் வசனங்கள் சொல்லுது. எடுத்தால் நேரம் போயிடும். பரிசுத்த ஆவியை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணுமா வேண்டாமா? அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் அடுத்தது நீங்கள் போராட முடியும். அது எபிரேயர் 12:4 சொல்லுது, ரத்தம் சிந்தப்படத்தக்கதா. எப்படியா? உலகத்தை ஒரு கை விட மாட்டேன், இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பெரிய யுத்தம். 1 Corinthians 9:24-25 முடிச்சிருவோம். 1 Corinthians 9:24-25 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடா இச்சையடக்கமா இருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்களே, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி. சரி ராத்திரி பகலா பிள்ளைகள் கடந்து டியூஷனு ஆத்து இதுன்னு லட்சக்கணக்கில் ரூபாயெல்லாம் செலவாக்கி ராப்பகலாக கண் விழிச்சு படிக்கிறது என்னத்துக்கு? அழிவுள்ள. ஆமாம், கொஞ்ச நாள் போட்டுட்டு போகிறதானே. ஆமாம், நான் பார்த்தனே
ஆளு வாங்கின கப்பெல்லாம் அங்கே மாட்டி விட்டுருக்கு வீட்டில், ஆளு பையாச்சு சரியா. அதனால் அழிவுள்ள காரியங்களுக்காக கடந்து மற்றையோ ஓடுவாங்க. அவைகளே கட்டுப்பாடு, உறங்கப்படாது, சாப்பிட்டா உறக்க வந்துடும், 6 மணி 5 மணிக்கு எழும்பணும், டியூஷனுக்கு போனோன்னு எவ்வளோ அப்புறம் இருக்குது, அல்ல நான் அதுக்கு போனோம் இதுக்கு போனோம், நிறைய ரீதியில் அவைய கடந்து அழிவுள்ள காரியத்துக்கு விடிய கால நேரம் விடியக்கு முன்னாலே எழும்பி ஓடுவாவா இல்லையா? நீ அழியாத கிரீடத்துக்கு போகிறதுக்கு நீ என்னத்தை ஓடிருக்கா? உங்களுக்கு எல்லாம் கெடுக்கணும், ஏசனா இருக்க தலையில் கொண்டு தூக்கி வைக்கணும். உங்களை ஒரு ஓட்டமும் கிடையாது, ஒரு நாட்டமும் கிடையாது, பரலோக தேட்டமும் கிடையாது. இல்லையா இப்படியாக நம்ம போக்கு. அப்போ என்ன செய்யணும்? நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு, போராடு. சும்மா அவனும் கிடைச்சா கொஞ்சம் பாடுபடணும். உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியங்களை அடைகிறதுக்கே மனுஷன் எந்த பாடுபடுறாங்கன்னா நித்திய ஜீவ காரியங்களை படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கிறது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் போராடணும். அப்போ என்ன சொன்னேன்? பாரமான அனாவசியமான காரியங்களை தள்ளிட்டு ஓட பாரு, பாவமான காரியங்களை தள்ளிட்டு ஓடுறதுக்குள்ள வழி எங்கே போயிருந்து தப்புலான்னு சொல்லுவதை பாரு. அடுத்தது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி முதலாவது பிரதானம் கொடுத்து நீங்கள் ஓடுங்கள். உலக நேசம் தேவ பகைங்கிறது எப்போதும் மனசில் வையுங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே பவுல் சொல்வார், எனக்குள் கிரியை செய்கிற பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லையா? இப்படிப்பட்ட போராட்டம் போராடுறதுக்கு தான் நம்ம கூப்பிட்டு வாரத்துக்கு எத்தனை கூட்டம் 3-4 கூட்டம் வச்சு லைட்டை போட்டு ஃபேனை போட்டு எங்களை மாதிரி பிரசங்கியாரையும் கூப்பிட்டா இல்லை என்னத்துக்கு? பொழுதுபோக்குறதுக்கா? நேரம் போக்குறதுக்குன்னு நினச்சிக்கலாம். இதெல்லாம் பெரிய போராட்டத்தினுடைய அடிப்படைகளாக்கும். அப்போ உங்களுக்குள்ள என்னெல்லாம் ஆண்டவர் பேசினாரு, என்ன செய்ய போறிய, என்ன தீர்மானம் எடுக்க போறிய, நீங்களும் தான் கர்த்தரோடு பேசணும். சரிதானே? ஓரளவு ஐடியா கிடைச்சா? புரிஞ்சுதா? ஒரு ஈஸி வழி இங்கே வந்துருந்து ஜோம் பண்ணி பரிசுத்த ஆவியை வாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். இந்த வார்த்தைகள் நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி.